டெல்லியில எலக்ஷன் வேற வரப்போகுது. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்கு டெல்லிய பொறுத்த வரைக்கும்? டெல்லி வந்து இந்த வாட்டி பாஜகவுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. ம். ஏன்னா தலைநகர்லயே 2 வாட்டி தோத்து போயிட்டாங்க. அதனால மும்முரமா டெல்லி இறங்கி பிரைம் மினிஸ்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கிட்டாரு. காங்கிரஸுக்கும் வாழ்வா சாவா போராட்டம் இல்லையா? காங்கிரஸுக்கு டெல்லியில மட்டும் வாழ்வா சாவா இல்ல. இந்தியா முழுக்க முழுக்க வாழ்வா வாழ்வா சாவா சாவா தான். ஆமா. அது ஒண்ணும் சந்தேகம் இல்ல. ஆனா கள நிலவரம் பிரகாரம் ஆம் ஆத்மி ஸ்லைட்டா ஒரு எட்ஜில் இருக்குன்னு நான் பார்த்த வரைக்கும் டெல்லியில ஒரு 1 வீக் இருந்தேன். எம்பி எலக்ஷன்ல கோட்ட விட்டாங்களே சார். எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு விட்டதுனால இப்ப புடிக்க பார்க்குறான். எப்பவுமே எம்பி எலெக்ஷன்ல தோத்த கட்சி அடுத்த எலெக்ஷன்ல தோக்குன்றது சட்ட விதி கிடையாது. அது வந்து எதிர்பார்க்கவும் அதான் நடக்கும்னு சொல்லவும் முடியாது. ஐ மீன் இட்ஸ் நாட் a ரூல் ஆஃப் ஓகே. தம். எம்பி எலெக்ஷன்ல தோத்து போன சிம்பத்தியினால இப்ப சட்டசபை தேர்தலில் கொடுக்கலாம். அது இல்லாம எம்பிக்கு வந்து இவர் தான் எம்பி வேணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம். எம்பி எம்எல்ஏ தேர்தல் ஒரே நாள் நடக்கும்போது எதிர் அணியில வாக்கு பிடிப்பாங்க. எம்ஜிஆருக்கு போடுவாங்க, இந்திரா காந்திக்கு போடுவாங்க. ஸோ அந்த மக்கள் அப்பவே நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ புஸ்தகத்தால மக்கள் இப்போ சோஷியல் மீடியா வேர்ல்ட்ல ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. ஓகே. ஆம் ஆத்மி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொஞ்சம் அதிகமான அதுக்கு அடுத்த இடத்துல பாஜக இருக்கு. 3வது இடத்துல காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் இன்னமும் தூக்கத்துல இருந்து காங்கிரஸ் முழிக்கலையா? இன்னும் டெல்லியில வந்து பெரிய இம்பாக்ட் இல்ல.